அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 12/11/2025. அஷ்டமி திதி இரவு 10:59 வரை. அதன் பிறகு நவமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 6:35 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 மணியிலிருந்து 7:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே செவ்வாயுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவானுடன் சந்திரன், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனும் சூரியனும். இன்று என்ன செய்யலாம்? வியாபார கணக்கு முடிக்க ஸ்ரீ பைரவரை வழிபட, முள்வேலி அமைக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, வழக்கு பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இதயத்தை லேசாக வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் காற்றடைத்த பலூனை போல வானத்தில் எளிதாக பறந்து செல்லலாம். ஆமாங்க, எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்க மாட்டீங்க. அடுத்தவங்க துரோகம் பண்ணாங்க, குறை சொன்னாங்க, உங்களை மட்டம் தட்டி பேசினாங்க, உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, இதெல்லாம் மனசுலேயே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. அவங்க சொல்லிட்டாங்க, செய்துட்டாங்க, ஏதோ அவங்க நேரம் அப்படி. இதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டு வாடி வதங்கி போனால் நம்முடைய வரலாறு அது சரியாக போகாது. அதனால் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம். எதனாலும் எங்கும் பாதிக்காமல் தான் கொண்ட கொள்கை, கோட்பாடுகள், குறிக்கோள்களை அடைந்து காட்ட கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வாய்ப்புகள் வருங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணிட்டு புது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஏற்கனவே நகையில் கொஞ்சம் லோன் வாங்கியிருக்கீங்க, அதை எடுத்துட்டு மறுபடியும் டாப்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. காரணம், சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்ததை விட குறைவான விலைக்கு இந்த ஃப்ளாட்ஸ் வருது. அது முன்னாடி 1.60 சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 1.20 வரைக்கும் இறங்கி வந்திருக்காங்க. அதனால் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு, அதனால் லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல்
நம்மை பற்றி அவர்கள் புரிந்து வைத்திருந்தது அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு விலகி விடுவதே மேலாகும். ஆமாங்க, சிலர்லாம் வந்து ஃபோனில் ரொம்ப கம்பீரமாக கௌரவமாக அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டு விழாவில் நாம் கலந்துக்கும் பொழுது அவ்வளோ பெரிய வரவேற்புலாம் இருக்காது. அப்படியே கேட்டும் கேட்காத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே ஒதுக்குவாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அவங்க நம்மளை பற்றி இவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்காங்க, இனிமேல் அவங்கள கூப்பிட்டா எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் முகம் சுளித்தாலே அவர்கள் முன்னால் நிற்காமல் புறம் செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும். நாம் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதையெல்லாம் சரிதானா, நாம் சரியான பாதையில் தான் போயின்னு இருக்கிறோமா, அல்லது நம்முடைய பாதையை மாற்றணுமா, நட்பு வட்டத்தை மாற்றிக்கணுமா? உறவுகளை மாற்ற முடியாது, அது இறைவன் தந்தது. நட்பு வட்டம் நாமே தேடிக்கொண்டது, அதில் நட்பை மாற்றலாமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடுங்க. கூடா பழக்க வழக்கங்கள் உங்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய நடத்தை கோலங்களை நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. சிலருக்காக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்காம ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்லவங்க நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது, உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. அதே நேரத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அற்புதமான பரிசாகும். ஆமாங்க, ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுதே ஒரு புன்னகையோட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு உள்மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனால் பார்க்கும்பொழுதே கடுகடுன்னு ஏன் இங்கே வந்தார், எதுக்காக வந்தாருங்கிற மாதிரி சிலர்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மலர்ந்த முகத்துடன் மலர்களைப் போல புன்னகை பூத்து கொண்டே அடுத்தவர்களுடைய குசேலத்தை விசாரிப்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க ஆதங்கமாக ஏதாவது சொன்னாலும் கூட அதையும் பொறுத்து கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய மனதுக்கு இதமாக சொல்லக்கூடியவர்கள், இதம் தெரிந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. தனாதிபதி சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. தற்காலிகமாக குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு யாராவது அறிமுகமாகி அதை செய்யலாம் இதை செய்யலாம், நீங்கள் இவ்வளோ போடுங்க, நம்ம 3 மாதத்தில் பெரிய அளவில் சம்பாரிச்சிடலான்னு சொன்னாங்கன்னா அதை நம்பிடாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் சில நேரங்களில் திடீர் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண வரவும் தர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இழப்புகளுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நமக்கு தெரிஞ்ச வகையில் தெரிந்த துறையில் நாம் வந்து ஏதாவது செய்துக்கிட்டோம்னா நல்லது. இருக்கிற தொழிலே வந்து இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் இறங்கலாங்க. புது லைனில் போய் மாட்டிக்காதீங்க, அது வந்து சிக்கலை கொடுக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை
மாலை 6:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரம் அல்ல. நம்மால் முடிந்தவரை 4 பேருக்கு உதவக்கூடிய ஒரு உதவும் மனப்பான்மை கொண்ட அமைப்பே வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதனால தாங்க இவங்கள்ட்ட எவ்வளவு தேரும், அவங்கக்கிட்ட எவ்வளவு தேரும், இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு நல்லா இருக்குமா, ஃப்யூச்சருக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குமா அப்படின்னு கணக்கு போட்டு பழகுபவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. கனத்த இதயங்களுடன் வருபவர்களை எல்லா வகையிலும் கனிவாக பேசி அவர்களை தேற்றிவிடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க, குரு பகவானும் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஒரு வகையில் குரு சந்திர யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க, எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 6:35 வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, உடல்நிலையும் கொஞ்சம் சரியாமல் இருந்தது, வேலை சுமையும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. இன்றைய தினம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் நேற்றைய தினத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். இருந்தாலும் மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. அதே நேரத்தில் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துன்னு இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வருமானம் இல்லா வாழ்க்கையை விட தன்மானம் இல்லா வாழ்க்கையே அவமானமாகும். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தாங்க வாழ்ந்தால் கௌரவமாக வாழணும். அப்படி இல்லைன்னா கௌரவமாக வாழறதுக்கான வழி என்னவோ அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையில் உழைக்கணும். எங்கே போனாலும் 4 பேர் நமக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வசதி வாய்ப்புகளை விட தன்மானம்தான் மிக முக்கியம்னு தரம் தாழாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்று மாலை 6:35 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் மாலையிலிருந்து கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி இந்த அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறாரு. செலவு மேலே செலவு, கடன் மேலே கடன் எல்லாம் போயின்னு இருக்குது. எங்கே போய் நிற்கும்னு தெரியல, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம கையில் இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 3ஆம் இடத்திலையும் 4வது வீட்டிலையும் ஆட்சி பெற்ற கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ உருட்டி புரட்டி எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதுங்கிற மாதிரி உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்ளவும் இன்னைக்கு செய்வீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வருவாங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் இருக்குங்க. மாலை 6:35 மகம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் வராரு. அப்படி இருக்கிறனால மகம் நட்சத்திரக்காரர்கள் வயிற்றுக்கோளாறு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள், செலவினங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சுமாராக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இன்னைக்கு இருக்குங்க.
எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தொழில் எத்தனை கீழ்த்தரமானதாக இருந்தாலும் அதை செய்வதிலே எந்த அவமானமும் இல்லை. ஆனால் எந்த தொழிலும் செய்யாமல் சுற்றி திரிந்து கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய அவமானமாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சாதாரண தொழிலாக இருந்தாலும் அதை கண்ணும் கருத்துமாக செய்து அந்த தொழிலிலே சின்ன இடைவெளியிலேயே, அதாவது குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய கோட்டையை பிடிப்பவர்கள், கோட்டையை கட்டி பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகள் விலகுங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக கிடைக்குங்க. ஆரோக்கியமும் இன்னைக்கு நல்லா இருக்குது. அழகும் இன்னைக்கு அதிகரிக்கும். பேசும்போதும் கம்பீரமாக பேசுவீங்க. ஆனால் கண்டகச்சனி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாருங்க. எது நடந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு அடி மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இனந்தெரியாத மனக்கவலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, 10 ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தா 50 ரூபாயில் போய் முடியுது. அந்த 40 ரூபாய்க்கு எங்கே போகிறது? போய் தான் கதவை தட்ட வேண்டியதாக இருக்குது, கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே கடன் ஏறிக்கிட்டே போகுது. நமக்குன்னு எதையுமே நாம் செய்துக்க முடியல. சுற்றி முற்றி இருக்கிறவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, இவங்களுக்கே காலமெல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. நமக்குன்னு நாம் எப்போ வாழ போகிறோம் தெரியலையேங்கிற ஆதங்கம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கேட்ட இடத்துலேருந்தும் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் கீழே இருக்கிற அதிகாரிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 6:35 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம்முடைய சுயமதிப்பை இழந்துதான் அன்பை பெற வேண்டுமென்றால் அதற்கு தனித்து வாழ்வதே சிறப்பாகும். ஆமாங்க, சுயமதிப்பு, சுய கௌரவம் இதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சுய கட்டுப்பாடோடு வாழக்கூடியவங்க, சுயமாக சிந்திக்கக்கூடியவங்க, சுயம்புவாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் எங்கும் எப்பொழுதும் தனி வழி பாதையிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் தொட்டது துலங்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. மனசாட்சி இல்லாமல் சிலர் நடந்துக்கிறாங்க. அதை நினைக்கும் போது உங்கள் மனசு ரொம்ப சங்கடப்படுது. கை நீட்டி வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸோடு இனிமேல் வியாபாரம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி கூட வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது கடன் தரதாக இருந்தாலும் கூட அதற்கான சாட்சி நகல் வைத்து கொண்டு அப்புறமா நீங்கள் கடன் தரது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சந்திரன், அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. சில பொறுப்புகள், முக்கியமான பொறுப்புகளை உங்கள்கிட்ட ஒப்படைப்பார் மேலதிகாரி. வேலை சுமை அதிகம்தான், இருந்தாலும் இதை செய்து முடித்தோம்னா கௌரவமும் நமக்கு இருக்குமேன்னு சொல்லி நீங்களும் சிலவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்களும் ஒரு பக்கம்
கொடுக்குங்க. பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றதுக்காக சார் வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வீட்டுக்குள்ளார இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நம் வாழ்க்கை பயணத்தில் புதையலும் இருக்கிறது, புதைக்குழியும் இருக்கிறது. நீ எதை கண்டுபிடிக்கிறாய் என்பதை பொறுத்தே உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது. ஆமாங்க, அதனால தாங்க தினந்தோறும் நாம் நல்லவங்களையும் பார்க்குறோம், அல்லாதவர்களையும் பார்க்குறோம். தினந்தோறும் நல்ல இடங்களுக்கும் நாம் போக முடியுது, அல்லாத இடங்களையும் நாம் கேள்விப்பட முடியுது. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே நல்லதையே தேர்ந்தெடுப்பீங்க, நல்லவர்களையே நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. குறுக்கு வழி போய் கோடி பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல வழிக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துன்னு இருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக உங்கள் வார்த்தையில் சிலதெல்லாம் தத்துவங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏன்னா கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அனுபவபூர்வமாக சில கருத்துக்கள் அறிவுரைகளை அருகில் இருக்கிறவங்களை கொடுத்து திருத்துவீங்க. இன்றைய தினம் வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க. மேலதிகாரிகள் மத்தியில் நீங்கள் நோட்டட் பர்சன் அப்படின்னு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நெருங்கிய உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராகு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதிகமாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், சோர்வு, களைப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் மாலை 6:35 பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வந்த பாதையை மறக்காமல் இரு, போகும் பாதை தெளிவாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே கடந்த காலத்தை நீங்கள் மறந்துட மாட்டீங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் யாரால் உருவானது, அந்த கஷ்டப்படும் போது யார் கை கொடுத்து உதவுனாங்க, அந்த கஷ்டங்களால் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவால் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பழசை மறக்காமல் இருக்கிறவங்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே நிலைமை கொஞ்சம் சரியில்லை. செலவுகள், சிக்கல்கள் அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது. இன்றைய தினமும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது.
எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்கும். ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம், உத்தியோகம் இந்த 2 விஷயங்களுமே இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதம் ஆகுங்க. உங்களுடைய ராசி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலும் கவனமாக இருங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள இன்றைக்கி நம்பாதீங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு தான் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க அறிமுகமாகுவாங்க. அவங்கள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மாதுளம் பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு, கோழைத்தனத்தின் தோழன், உறுதியின் எதிரி. ஆமாங்க, அதனால தாங்க பயங்கிறதே இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. ஒரு விஷயத்தில் நாம் பயந்துட்டோம்னா அது நம்ம மேலே உட்காந்து நம்மளை பாடாப்படுத்திடும், கசக்கி பிழிஞ்சு நம்மளை காய வச்சிரும். அதனால தாங்க எதற்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. எங்கும் எதிலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தைரிய லட்சுமியின் துணை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு எச்சரிக்கையாக நிதானமாக இருக்கணுங்க. பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார முணுமுணுப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. ஒரு சிலர் இதில் இவ்வளோ பணம் போட்டால் 3 மாதத்தில் எடுத்துடலாம், 6 மாதத்தில் எடுத்துடலாம், அப்புறம் நமக்கு எல்லாம் பெரிய யோகம்தான் அப்படின்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ண வருவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. கூட்டமெல்லாம் வருது, கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்படவும் செய்யாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. இதையே தான் போன வாரமும் சொன்னீங்க, இப்போவும் இதையே சொல்கிறீங்களான்னு அதிகாரிகளை பகைச்சிக்காதீங்க. அதிகாரிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அவங்க ஏதாவது ரிப்பீட்டாக சில விஷயங்களை சொன்னாலும் கூட நீங்கள் பொறுமையாக அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும். அதே நேரத்தில் சந்திராஷ்டம பாதிப்புகள் எல்லாமே விலகிறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிடித்தவர் என்பதற்காக தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்காதே. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை பாராட்டுவதற்கு தயங்காதே. ஆமாங்க, பிடித்தவங்களாக இருந்தாலும் அவங்க ஏதாவது தப்பு தண்டா செய்தாங்கன்னா நேருக்கு நேராக முகத்துக்கு முகம் பார்த்து இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே நேரம் உங்களுக்கு எதிரொலியில் இருந்துக்கிட்டு எதிராக பேசிக்கிட்டு யாராவது இருந்து அவங்க ஏதாவது நல்லது செய்தால் அவங்கள கூப்பிட்டு பாராட்டவும் நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு நல்ல குணம் படைத்தவர்கள், பெரிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள், தர்மவானாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகளும் இன்னைக்கு நண்பர்களாக மாறுவாங்க. ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்தவங்க வழியே பேசுவாங்க. எல்லா இடத்துலையுமே
இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு அழகாக உட்கார்ந்துருக்கார், 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் 7.5 சனி உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறார், பிரச்சனையை கொடுத்துட்டுருக்கார், நிம்மதியாக இருக்க முடியல, தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரியே உங்களை தவிக்க வைக்கிறார். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குறவர் சுக்கிரன். அவர் அழகாக உட்கார்ந்துருக்கிறார், 9ஆம் இடத்துல 9th ஹவுஸில் வந்து ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இன்றைக்கி லாபம் அதிகமாகும். கூட்டுத் தொழில் வர்றதுக்கு சிலர் வருவாங்க. இருந்தாலும் பார்த்து யோசித்து முடிவெடுங்க. பங்குதாரர்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், தனித்து செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வேலை சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. பழைய கோர்ட்டு கேஸு திடீர்னு வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பழைய கேஸாக இருந்தாலும் அது சீக்கிரமாக முடிஞ்சு அப்பாடா இப்போவாது வழக்கு முடிஞ்சுதுங்கிற அளவுக்கு நிம்மதியும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தேவையில்தான் தேடல் பிறக்கும், அந்த தேடலில்தான் அனுபவம் உண்டாகும். ஆமாங்க, நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் சிலதெல்லாம் தேட ஆரம்பிக்கிறோங்க. தேட தேட அந்த தேடல் வந்து உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது நிறைய அனுபவ அறிவும் நமக்கு கிடைச்சிடுதுங்க. அதனால தாங்க உள்மனசுக்குள்ளார எப்பயுமே ஒரு தேடலோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. மாணவர்களைப் போல சில விஷயங்களை கற்றுக்கணுங்கிற மாதிரியும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் குழந்தைகளைப் போல புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் உண்டு. அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை சந்திக்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டிடலாம், வாடகை அதிகமாக தந்து கொடுத்து முடியல, அதில் வீடு கட்டிடலாங்கிற முடிவுக்கு வருவீங்க. எம்எம்டிஏ சிஎம்டிஏ அப்ரூவல் வரைபடத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு சில வழிகள்லாம் யோசிப்பீங்க. இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. அதே போல் டின் நம்பர் வாங்கிறதுக்கான முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் இறங்குவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு. அதனால் மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்கள் பிள்ளைகளும் வெற்றிகரமாக சிறப்பாக செயல்படுவாங்க. நீங்கள் நினச்சபடி அவங்க வருவாங்க. வியாபாரத்துலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:35 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.